சாரி. மறுபடியும் ரெக்கார்டிங் குடுத்துருக்கேன். ஒரு கிளைம்ஸ் சொல்லிர்றேன். அதாவது புரொடெக்ஷன் ஆஃப் கான்கிரீட் பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 7 டைப் இருக்கு. புரொடெக்ஷன் ஆஃப் கான்கிரீட் வந்து ஒரு கான்கிரீட்டோட உற்பத்தியில வந்து 7 வகையான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெயிட் பேட்சிங் பண்றது, 2வது மிக்ஸிங் பண்றது, 3வது டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது, 4வது பிளேசிங், அடுத்து காம்பாக்ஷன், பினிஷிங், கியூரிங். கான்கிரீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு வெயிட் போட்டு எடுக்கிறது தான் பேட்சிங். அது ஒரு இடத்துல கொண்டு வந்து கொட்டி அதை கலக்கிறது தான் மிக்ஸிங். மிக்ஸ் பண்ண கலவைய ட்ரோலி ட்ராலி மூலமோ இல்ல வந்து ஒரு சாந்து பெட்டி மூலமோ ஆளுகள் வந்து சித்தாளு அதாவது தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் சொல்லுவாங்க. இல்ல வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டணும். அது வந்து பீமுக்கோ, காலமுக்கோ, ஸ்லாப் ரூஃபிங்க்கோ, இல்ல ஃபவுண்டேஷனுக்கோ கொட்டுறாங்க. அது வந்து என்ன உங்களுக்கு அப்டின்னா, பேசிங். கொட்டுனதுக்கு அப்புறம் நல்லா வந்து கம்பு வச்சு குத்தி விடுவாங்க. அது காம்பாக்ஷன். அதுக்கடுத்து மேல ஒரே மாரி சமதளமா இருக்கணும். அதுக்காண்டி குடுக்கக்கூடியது ஃபினிஷிங். ஃபைனல் செட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி புடிப்பாங்க. அது க்யூரிங். இதான் இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் கட் ஆனதுனால இப்ப வீடியோல ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, பேட்சிங் சொன்னேனா வெயிட் எடுக்கிறது. இது வந்து ஒன் ஆஃப் த அக்யூரேட் ப்ராசஸ். ஏன்னா, நீங்க என்ன எவ்வளவு எடுக்குறீங்க அப்படிங்கிற கரெக்ட்டான ரேஷியோல போட்டா தான் கரெக்ட்டான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்ப M20 கிரேட் கான்கிரீட்னா, அதுக்கு நம்ம குடுத்திருக்க ப்ரொபோர்ஷன் 1:1.5:3 கரெக்ட்டா நம்ம எடுத்தால் மட்டுமே, அந்த 20 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர க்யூரிங் பீரியட் 20 நாள் முடியும்போது, 28 நாள் முடியும்போது உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒரு வேள சொதப்பிட்டீங்க அப்டின்னா, பிரச்சனை. இது வந்து கூட எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு வேள எடுக்கிற மெட்டீரியலே குறைச்சு ஜல்லி எடுக்க வேண்டிய பங்குல கொஞ்சோண்டு குறைச்சும், சிமெண்ட் கூடவும் எடுத்துட்டாலும் கூட, அந்த ரேஷியோட அளவே வேற மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஒரு சிமெண்ட் இவ்வளவு தான் எடுக்கணும் அப்டின்னா, அவ்வளவு தான் எடுக்கணும். இப்ப நீங்க ஒரு பால் ஊத்திருக்கீங்க. ஒரு 3 பேருக்கு டீ வைக்கணும். அப்ப அதுக்கு எந்த அளவு சுகர் சேர்க்கணுமோ, அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். நீங்க வந்து பால்ல ஊத்தக்கூடிய தண்ணீய அதிகப்படுத்திவிட்டு, சுகர கம்மி பண்ணாலோ, இல்ல வந்து அதுல ஊத்தக்கூடிய டீ தூளோ, இல்ல காப்பி தூள் போடுறீங்களோ, எது என்ன கேட்டகரில ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வந்து ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, நார்மல் ரேஷியோ விட கூட்டிட்டீங்கன்னா அப்படின்னா, குடிக்கிறதுக்கான இது இருக்காது. ஓகே. கரெக்ட்டான டேஸ்ட்ட குடுக்காது. அதான் விஷயம். பேட்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த பேட்சிங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, வால்யூம் பேட்சிங் எழுதிக்கிறங்க. இனிமே இந்த பிரச்சனை வராதுன்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கங்க போய். ஒண்ணு வால்யூம் பேட்சிங். அப்ப வால்யூம் பேட்ச்ங்கிறது நம்பளா ஒரு பிக்ஸ்டு ஒரு ஒரு ஃபாக்ஸோ, ஒரு இப்ப நான் சொன்னேன்ல பால்னா அந்த அந்த படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்து படத்துலலாம். இந்த பால்லாம் ஊர் ஊரா வந்து ஊத்துவாங்க. இப்ப ஊத்தும்போது எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அவங்க வந்து 1/2 லிட்டருக்கு, 1/4 லிட்டருக்குன்னு ஒரு இது மாரி வச்சிருப்பாங்க. அதுல மோதும்போது தான் ஊத்துவாங்க. ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு எடை போட்டு குடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும். இத ஊத்துனா இவ்வளவு லிட்டர் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப அடுத்து வெயிட் பேட்ச். ஓகே. ஃபர்ஸ்ட் வால்யூம் பேட்சிங் முடிச்சுருவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, அப்ப இது வந்து பெரிய ஒர்க்குக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு பெரிய வீடு கட்டுற இடத்துல போய் நீங்க எல்லாமே வால்யூம் பேட்சிங்ல போட்டுருக்கீங்கன்னா அவ்வளோதான். நீங்களே பார்த்தா தெரியும். இப்ப நீங்க வந்து இத்தன சாந்து சட்டியில மணல் கொட்டணும்னா, இவ்வளவு சிமெண்ட் கொட்டணும். அப்டின்னா அவன் வால்யூம் பேட்சிங் தான் போடுறான். இத்தன மூட்டை சிமெண்ட் குடுக்கணும். இந்த பெரிய பெரிய இடத்துலலாம் பார்த்தா தான் ஆஃபீஸியலா வெயிட் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நார்மல் வீடு கட்டுறதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா, வால்யூம் பேட்சிங் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இத்தன ஜல்லிக்கு வந்து இத்தன இது யூனிட் கொட்டுங்க. யூனிட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இத்தன சட்டி கொட்டுங்க. அப்ப ஃபைன் சாண்ட் இவ்வளவு இது கொட்டுங்க. அதுக்கடுத்து அ இத்தன மூட்டை இல்ல வந்து இத்தன இது வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு, இத்தன கப்பு வந்து தண்ணி ஊத்துங்க சிமெண்ட் கொட்டிட்டு. அப்படின்னு கப்ல தண்ணி ஊத்தி அப்புறம் கலப்பாங்க. அப்ப அதுவும் கிட்டத்தட்ட வால்யூம் பேட்சிங் மாரி தான். அப்ப இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்டு ஃபார் ஸ்மால் ஒர்க்ஸ் பிளஸ் ஸ்மால் ஜாப்ஸ் இல்ல ஒர்க். சின்ன வேலைகளுக்கு இத யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்படி சொல்றாங்க. யூஸ்டு ஃபார் ஸ்மால் ஜாப். அதுக்கடுத்து 2வது என்னன்னா, உட்டன் கேஜ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிக்ஸ்ட் அளவுல இருக்கும். நான் குடுப்பேன். 400க்கு 400க்கு 200. அப்ப அதுல எது ஒவ்வொன்னுக்கும் வச்சிருப்பான். அதுலேருந்து எடுத்து கொட்னோம் அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும். அது மாரி. இப்ப உட்டன் கேஜ் பாக்ஸஸ். நான் குடுக்குற அளவு வந்து புக்ல இருக்கக்கூடிய அளவு குடுக்குறேன். ரியல் லைஃப்க்கும் இதுக்கும் கொஞ்சம் வேறுபடும். ஒரு சில விஷயங்கள். நமக்கு புக்ல இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பிராக்டிகலா பேசுறத விட. இப்டி இருக்கும். 200 mm வேணாம். நம்ம மவுஸ யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. 400 mm இது வந்து 400 mm. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அளவுகள்லாம்.
ஸ்டாண்டர்ட் கேஜ் பாக்ஸோட இதே இதான். அப்ப கான்கிரீட்டுக்கு வந்து இப்ப இது மாரி ஒரு ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இத கொட்டுனா இத்தன லிட்டர் கான்கிரீட் தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு வால்யூம் ஸ்டாண்டர்ட் கேஜ்ல அந்த பாக்ஸோட கொள்ளளவு கான்கிரீட் எவ்வளவு இருக்கும்? 35 லிட்டர் இருக்கும். எக்ஸாம்ல கேட்டத எழுதிக்கிறேங்க. இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த வால்யூம் ஆஃப் அந்த கேஜ் பாக்ஸ் 27க்கு 27க்கு 48 இருக்கும். நான் பொதுவா இருக்கிறதுக்கு மேல அளவு குடுத்துருக்கேன். அது மனப்பாடம் பண்ண வேணாம். இப்ப நான் கீழ குடுக்குற 2யும் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கேஜ் பாக்ஸ் யூஸ்டு ஃபார் வால்யூம் பேட்சிங். அதுல எவ்வளவு கான்கிரீட் கொள்ளும்னா 35 லிட்டர் வால்யூம் கொள்ளும். வால்யூம் ஆஃப் கான்கிரீட். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். 35 லிட்டர்ஸ். அப்ப அந்த பாக்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ் எவ்வளவு இருக்கும்? அப்படின்னா, கேஜ் பாக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த கேஜ் பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இது ஸ்டாண்டர்ட் பிக்ஸ்டு அளவு தான். எல்லாம் சென்டிமீட்டர். 27க்கு 27க்கு 48 சென்டிமீட்டர் இருக்கு. எல்லாம் சென்டிமீட்டர்ல. ஓகே. இதோட கெப்பாசிட்டி தான் இந்த 35 லிட்டர். 35 லிட்டர்ங்கிறது என்னன்னா கெப்பாசிட்டி. இந்த பாக்ஸ்ல கொள்ளக்கூடியது. இப்போ 1 லிட்டர் பாட்டில்ல கீழ டயாமீட்டர் பார்க்குறீங்க. அது போக போக டயாமீட்டர் எப்படி வேரியேஷன் ஆகுது, எவ்வளோ ஹைட்ன்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் அளந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா, இது 1 லிட்டர் பிடிக்குன்னு வருதுல்ல. அது 1 லிட்டர்ன்னு சொல்றது தான் கெப்பாசிட்டி. சரி கெப்பாசிட்டி எவ்வளோனா 35 லிட்டர். இன் லிட்டர்ஸ்ல சொல்றேன். டவுட்டா? ஓகே. மியூட்ல போடுங்க. டவுட் இல்லாட்டி மியூட்ல போடுங்க. டவுட்னா கேளுங்க. அதுக்கு அடுத்து வெயிட் பேட்சிங். வெயிட் பேட்சிங்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதான் அக்யூரசியே நமக்கு. ஓகேவா? ஆ இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு வெயிட் மிஷினே வந்து எவ்வளவோ வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஒரு சின்ன ஒரு தட்டு மாரி இருக்கும். அதுல வச்சா கூட எடை போட்டு குடுக்க முடியும். எவ்வளவோ வந்துச்சு. அந்த காலத்துல கல்ல வச்சு எடை போடுவாங்க. நாகரிக வளர்ச்சியில. அதெல்லாம் நான் பேச விரும்பல. அப்ப இது வந்து லார்ஜ் ஒர்க். இம்பார்டன்ட் ஒர்க்னா வெயிட் பேட்சிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நீங்க வந்து குத்து மதிப்பா வந்து ஆ 6 சாந்து சட்டி ஜல்லி கொட்டுங்க. ஆ 3 1/2 சட்டி வந்து மணல் கொட்டுங்க. 2 சட்டி வந்து இது சிமெண்ட் கொட்டுங்க. ஆ 3 1/2 கப்பு தண்ணி ஊத்துங்க. இந்த கணக்கெல்லாம் இங்கேயே ஈடுபடாது இப்ப. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப யூஸ்டு ஃபார் லார்ஜ் அ அப்ப பெரிய முக்கியமான ஒர்க் இருக்குன்னா, கண்டிப்பா வெயிட் போட்டு தான் நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. அது நெறைய வெயிட் மிஷின் வந்துருச்சு. ஒரு டைப் குடுக்குறேன். ஸ்ப்ரிங் டைல் ஸ்கேல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இங்க பெரிய பெரிய இந்த உரக்கடையிலலாம் பார்த்தா இருக்கும். இந்த கல்ல இப்டி நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க மேல ஸ்கேல்ல. கீழ வந்து எடை காட்டிக்கிட்டே இருக்கும். அது மாரி. ஸ்ப்ரிங் டைல் இப்பலாம் நான் எலக்ட்ரானிக் மிஷினே வந்துருச்சு. டைல் ஸ்கேல் பிளாட்ஃபார்ம் வெயிங் மிஷின் இஸ் யூஸ்டு. ஓகே. பேட்சிங் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கடுத்து என்ன கொடுக்க போறோம்னா, மிக்ஸிங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிறங்க மிக்ஸிங். மிக்ஸிங்க பொறுத்தவரை 2 இருக்கு சார். ஒண்ணு ஹேண்ட்ல மிக்ஸ் பண்றது, இன்னொன்னு மிஷின்ல மிக்ஸ் பண்றது. இப்ப நீங்க வந்து அ மிஷின் மிக்ஸர்லாம் பார்த்திருப்பீங்க. அங்கனேக்கான வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? மிக்ஸர்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, கான்கிரீட் மிக்ஸர். அப்ப அதிலயும் போட்டு கலப்பாங்க. ஆனா அதிகம் வந்து இப்ப கிராமத்துக்குள்ள வீடு கட்டுறது. நம்ம ரூபிங் கான்கிரீட் கொண்டு போடுறது, முக்கியமா பெரிய மாஸ் கான்கிரீட் ஒர்க்கு. சன்சைடு, லிண்டல் இதெல்லாம் ஒரே நாள்ல சன்சைடு, பெல்ட் பீம் இது மாரி ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும்ல. ஆ ஒரு முக்கியமான ஒர்க்கு அதிகமா கான்கிரீட் கொட்ட வேண்டிய இடம். பெரிய ப்ராஜெக்ட் ஃபுட்டிங்ஸ் வந்து நம்ம கான்கிரீட் போட போறோம். இல்ல பீம் போட போறோம் அப்படின்னா, அப்ப அந்த மாரி இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்? இது கொண்டு வந்துருவோம். எது கொண்டு வந்துருவோம்னா, நம்ப மிஷினரி அதான் மிக்ஸர் மிஷின் வந்து கொண்டு வந்துருவோம். மத்ததுகளுக்குன்னா அவங்களே வந்து செஞ்சுருவாங்க, கலந்துருவாங்க. அந்த மண்வெட்டி வச்சு கலந்துருவாங்க. கையில ஹேண்ட்லயே கலந்துருவாங்க. ஆனா ஹேண்ட் மிக்ஸிங்ல என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஹேண்ட் மிக்ஸிங் போட்டு கலக்கும் பொழுது வேஸ்டேஜ் நெறைய நடக்கும். அதனால கேட்பாங்க. அப்ப சிமெண்ட் வந்து எத்தன பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட் மிக்ஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. நான் அதெல்லாம் பாயிண்ட்டா குடுத்துருவேன். இப்ப அடுத்து அதான் எழுத போறோம். நோட் பண்ணிக்கிறேன். இப்ப 2வது மிக்ஸிங் போடுங்க. இந்த மிக்ஸிங்க பொறுத்தவரை 2 டைப் இருக்கு. அதாவது ஒண்ணு ஹேண்ட் மிக்ஸிங். கையால கலக்கிறது. கையாலனா விரல வச்சு பெனையிறது சொல்லல. மண்வெட்டி வச்சுலாம் கலக்குறோம்ல அதான். அதுக்கு அடுத்து இன்னொரு மிக்ஸிங் என்னன்னா, நம்மளுடைய மிக்ஸர் மிஷின். கான்கிரீட் மிக்ஸர் மிஷின். மிஷின் மிக்ஸிங்.
ஓகே. கொஸ்டின் இதுல எதுன்னு சொல்லிர்றேன். சாண்ட் மிக்ஸிங் பொறுத்தவரை தரையில சிமெண்ட் ஒட்டிக்கிட்டு இது மாரி வேஸ்டேஜ் நடக்கும் கலக்கும்போது. அப்ப அத இது பண்றதுக்காண்டி என்ன சொல்லுவோம்னா, ஒரு 10% எக்ஸ்ட்ரா வந்து சிமெண்ட் ஆட் பண்ணணும். சார் கேன் மிக்ஸிங் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா சிமெண்ட் ஆட் பண்ணணும்னா 10%. அப்ப 10% எக்ஸ்ட்ரா சிமெண்ட் ஆடட். ஓகே. இங்க வந்து என்னன்னா, இது வந்து மிஷின் இது வந்து நல்லா இருக்கும். பக்கத்துல வந்து சுத்துற மாரி குடுத்துருப்பாங்க. டில்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்டும் டில்ட் பண்ணிக்கலாம், அங்கேயும் டில்ட் பண்ணிக்கலாம். சில மிஷின் டில்ட் பண்ண முடியாம இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மெத்தட்னா, நான் டில்டிங் மிஷின் தான். இப்போ வர்றது தான் டில்டிங் டைப்ல வருது. திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்ப இது எப்படி இருக்குன்னா 2 டைப்ல இருக்கும். டில்டிங் டைப் மிக்ஸர் அல்லது நான் டில்டிங் மிக்ஸர். அப்ப அந்த ஆர்பிஎம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எப்படி இருக்குன்னா, 20 ரெவல்யூஷன் சுத்துறது. மிஷின் சுத்தும்ல, பெர் மினிட்ஸ்க்கு 20 சுத்துற மாரி. அப்ப இத எப்படி எழுதலாம்னா, த ஆப்டிமம் இன் மிக்ஸர் இஸ் ஈக்குவல் டூ 20 பெர் மினிட்ஸ். 20 பெர் மினிட்ஸ்ன்னு குடுக்குறேன். எம்-ஐ-என்-னா சுருக்கி ஷார்ட் ஃபார்ம்ல குடுத்துருக்கேன் மினிட்ஸ். அப்ப 2 முடிச்சுட்டேன். அதுக்கு கேட்டிருக்கான் சார் 20 ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸ் வந்து சுத்தும். ஞாபகம் வச்சுக்கிறங்க. 3வது பிளேசிங். இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிளேசிங் ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. கான்கிரீட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழ கொட்டணும்? நீங்க இப்ப ஒரு சாந்த செட்ல இருந்து கொண்டு போய் கான்கிரீட் கீழ கொட்டுறீங்கன்னா, அந்த கிரவுண்ட் லெவலுக்கும் கைக்கும் எவ்வளவு லெவல் இருக்கணும்? அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அப்ப அது எவ்வளவு இருக்குன்னா 1.5 மீட்டர் இருக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? எக்ஸாம்ல கேட்டிருக்கான். எல்லாம் கோடுப்பு கூட வேல்யூ தான். பிளேசிங். அப்ப அடுத்து the concrete should not be thrown from a height of 1.5 மீட்டர். 1.5 மீட்டருக்கு மேல கொட்டுனோம்னா என்ன ஆகும்? கான்கிரீட்ட கொட்டும்போது என்ன சார் ஆகும்? சிதறி ஓட ஆரம்பிச்சுரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. த கான்கிரீட் நெறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது ரூட் கான்கிரீட்டிங் போடும்போது, அ ஒரு சில இடத்துல எல்லாரையும் நான் சொல்லல. ரொம்ப கம்மியான பீப்பிள்ஸ். இதுவே சான்ஸ்கிரிட்லேருந்து கான்கிரீட்ட கொட்டும்போதே அப்படியே மணல கொட்டுற மாரி, அப்படியே வந்து ஸ்பீடா அடிப்பாங்க கையிலேருந்து. அந்த சான்ஸ்கிரிட் இறக்கும்போது. இப்பதான் ட்ராலி அது இது வந்துருச்சு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தெரிஞ்சுக்கிறேன். சும்மா ஒரு இடத்துல கொட்டணுங்கிறதுக்காண்டி கொட்டீங்க. அப்படி அடிச்சீங்கன்னா, இது அக்ரிகேட்னா செப்பரேட்டா பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல போய் குமிஞ்சிரும். சிமெண்ட் எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சு போயிரும். அப்ப அதனால போரோஸ் பிரச்சனை வரும். ஓகே உள்ளுக்குள்ள வந்து போரோஸ் அதிகம் கிரியேட் ஆயி, டென்சிட்டிய கம்மி பண்ணி விட்டுரும். ஒரு பக்கம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஒரு பக்கம் மேலோட்டமா பார்க்கும்போது பிளெயினா இருக்க மாரி இருக்கும். ஒரு இடத்துல லோட் நல்லா எடுக்கும். ஒரு இடத்துல லோட் வந்து கம்மியா எடுக்கிற மாரி ஆயிரும் பிரச்சனை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அந்த கான்கிரீட் ஷுட் நாட் சைட்ல சூப்பர்வைசிங் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த கான்கிரீட் ஷுட் நாட் பி த்ரோ ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 1.5 மீட்டர். நான் வச்சுக்கிறேன். அப்ப இந்த 1.5 மீட்டருக்குள்ள நீங்க போட்டுட்டீங்க, கொட்டிட்டீங்க. கையிலேருந்து ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. செக்ரிகேஷன் ப்ராசஸ் நடக்காது அங்கே. தடுத்துரலாம். 1.5 மீட்டருக்கு மேல போகும்போது சிதறி ஓடும். அக்ரிகேட்னா. அப்ப டூ பிரிவென்ட் அதுக்குள்ளயே இருக்கும் பொழுது டூ பிரிவென்ட் செக்ரிகேஷன் தடுத்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? ஷுட் நாட் பி த்ரோ ஃப்ரம் எ ஹைட் ஆஃப் 1.5 மீட்டர். 1.5 மீட்டருக்கு மேல ஹைட் போயிறக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறங்க. அதுக்கு வந்து பிளேசிங் ஆஃப் கான்கிரீட் வித் வைஸ் யூனியன்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. எதனா கேட்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். விட்டுருங்க. எப்பயும் ஸ்லாப் கொட்டும்போது ஏதாச்சும் வித் வைஸ் வந்து ஒரு எண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். ஆனா வேண்டியதில்ல நமக்கு. இதுல எல்லாத்தையும் குடுக்க போறதில்ல. இப்ப காம்பாக்ஷன்னா நமக்கு தேவையில்ல. காம்பாக்ஷன்னா அதே இதுல கூட எழுதிறலாம். 0% நீங்க காம்பாக்ஷன் எப்படி பண்ணா 100% பண்ணணும்னா, உள்ளுக்குள்ள ஏரே இருக்கக்கூடாது. அப்ப இதிலேயே எழுதிறலாம். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டிங்னா நான் குடுக்கல. டிரான்ஸ்போர்ட்டிங் ஏன் குடுக்கல அப்டின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. அந்த வார்த்தைய ஏன் குடுத்துக்கிட்டு, அங்க சென்டென்ஸா குடுத்தா உங்களுக்கே தெரியும். அதனால குடுக்கல. அப்ப காம்பாக்ஷனும் தேவையில்ல. ஆனா நீங்க காம்பாக்ஷன் பண்ணும்போது 100% காம்பாக்ஷன் பண்ணியிருக்கணும். வேணா ஞாபகம் வச்சுக்கங்க. 100% காம்பாக்ஷன் நடந்திருக்கணும். அதுக்கான மீனிங் என்னன்னா, உள்ளுக்குள்ள கேப்ல ஏர் உட்கார்ந்திருக்காது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க என்ன செய்வீங்க? காம்பாக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப 0% ஏர் பேட்ஸ் தான் இருக்கணும்.
ஏர் வாய்ஸே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. 0% ஓகே. அதுக்கு ஃபினிஷிங்கிறது நான் சொல்றேன். ஃபினிஷிங்னா இம்பார்ட்டன்ட் தான் சொல்றேன். அதாவது மொத்தம் 3 எனக்கு ஃபினிஷிங் இருக்கு. ஸ்க்ரீடிங் மட்டப்பலகைய வச்சு போட்டு இழுத்து விடுறது. ஃப்ளோட்டிங் இந்த மினியாஸ் கட்டைன்னு சொல்லுவாங்க. அத வச்சு இழுத்துடுவாங்க. அதுக்கு ட்ராவலிங் மெத்து கரண்டிய வச்சு இப்படி பண்றது. டிராவல் பண்றது. மேலாப்புல பூசிடுவாங்கல்ல, இந்த கரண்டியோட அடிப்பாகத்த வச்சு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன்ல அ மட்டப்பலகை, மினியாஸ் கட்டை, மெத்து கரண்டி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா ஸ்க்ரீடிங், ஃப்ளோட்டிங், ட்ராவலிங்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அத வச்சு தான் ஃபினிஷிங் பண்ணி விடுறது. அப்ப அடுத்து. நான் இங்க வந்து 3, 4ன்னு குடுக்குறேன். ஆனா அது வயசு வந்து 6 வயசு 6 இருக்கும். இங்க நான் வந்து இதுக்கு தகுந்த மாரி நான் குடுக்குறேன். ஓகேவா? ஃபினிஷிங். டிரான்ஸ்போர்டேஷன்னா நீங்க எழுத வேண்டியதில்ல. ஒரே லைன்ல முடிச்சிடலாம். காம்பாக்ஷன் மேலேயே குடுத்துட்டேன் ஒரே லைன்ல. ஃபினிஷிங்க பொறுத்தவரை மொத்தம் 3 இருக்கு சார். கேட்பாங்க சார். 1 ஸ்க்ரீடிங். தமிழ்ல வேணா எழுதிக்கிறீங்க கீழ. மட்டப்பலகை. இன்னொன்னு ஃப்ளோட்டிங். நியாஸ் கட்டை. இன்னொன்னு ட்ராவலிங். நீங்க டவல்ல வச்சிருக்காங்களா இது கரண்டி. மெத்து கரண்டியா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் என்ன செய்வாங்கன்னா, கான்கிரீட் கரெக்ட்டா கொட்டியிருக்கோமா? இல்ல அங்க இங்க ஹம்ப்ஸ். அதாவது என்ன அங்க இங்க வந்து ஒரு இடத்துல கான்கிரீட் உப்புன மாரி கான்கிரீட் கட்டினா இருக்கா? அப்படின்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டு ஒரே யூனிஃபார்மா இருக்கணும் சர்ஃபேஸ். அதுக்காண்டி ஒரு சின்ன கட்டைய வச்சு அங்கேயே இழுத்துட்டுட்டே வருவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மட்டப்பலகைன்னு சொல்லுவாங்க. அதான் வார்த்தை இருக்கே. மட்டப்பலகை. அப்ப அது ஸ்க்ரீனிங்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங்னா என்ன? அப்ப ஸ்க்ரீனிங்கிறது என்ன அப்படின்னா, த லெவலிங் ஆப்பரேஷன் தட் ரிமூவ்ஸ் ஹம்ப்ஸ் அண்ட் hollows and gives a true uniform concrete surface. ஓகே. அதுக்கடுத்து பி ஃப்ளோட்டிங்ன்னு எழுதிக்கிறங்க. ஃப்ளோட்டிங்கிறது என்னன்னா, அங்கங்க இர்ரெகுலாரிட்டீஸ் இருக்கும். ஒரு இடத்துல கான்கிரீட் மேலாப்ல இருக்கும். ஆ இல்ல வந்து ஒரு பக்கம் இதா இருக்கும். அப்ப இந்த ஃப்ளோட்டிங் கட்டைய வச்சு அமுக்கும்போது கரெக்ட்டா ஆயிரும். இர்ரெகுலாரிட்டீஸ் இருந்துச்சுன்னா, அங்கேயும் உப்பிட்டு இது இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா மட்டமாயிரும். இப்ப ஃப்ளோட்டிங் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒரே மாரியான விஷயங்கள் தான். ஆனா, அந்த யூஸ் பண்ற எக்யூப்மென்ட்ட பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குங்க விஷயம். ஃப்ளோட்டிங். The process of removing the irregularities from surface of concrete. ஹம்ப்ஸ் அண்ட் கால்வ்ஸ ரிமூவ் பண்றது யூனிஃபார்ம் கான்கிரீட் சர்ஃபேஸ கொண்டு வரது ஸ்கிரீடிங். அதே இர்ரெகுலாரிட்டீஸ ரிமூவ் பண்ணி ஒரே மாரியான சர்ஃபேஸ கொண்டு வரது ஃப்ளோட்டிங். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப எக்ஸாம்ல எல்லாமே கேட்டிருக்காங்க. The process of removing the irregularities from the surface of concrete. From the surface of concrete. கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரொம்ப வேகா தான் லைட்டா எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. ஆனா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எடுத்திருக்கேன். அது ப்ராப்ளமா மேக்ஸிமம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு சில ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால வந்து இதுலனா எதுவும் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, என்ட்ட உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிறணும். அந்த மத்த சப்ஜெக்ட் மாரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இஎம், எம்ஓஎஸ்லலாம் அப்படி இல்ல. தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா குடுக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியல, இல்ல நம்ம நடத்தல அப்டின்னா, நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா, அது ஒருவேள சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போயிருச்சான்னு நான் சொல்லுவேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? மத்த சப்ஜெக்ட்க்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் குடுத்துருப்போம்ல அடிஷனலா, அது மாரி இஎம், எம்இஎஸ்ல, எஸ்இல நான் பண்ண மாட்டேன் 3 சப்ஜெக்ட்லயுமே. கரெக்ட்டா என்னமோ அதான் குடுப்பேன். ஒருவேள கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஏதோ ஒரு புது டாபிக் மாரி இருக்குன்னா, நீங்க எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் சொல்லிருவேன். ஒருவேள நடத்தாம விட்டுட்டோமா அத? இல்ல வந்து இது வந்து வேற டாபிக் வந்து இதுல குடுத்துட்டோமா நான் சொல்லுவேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதுலனா ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது சார். பாத்துக்கிறேன். ஓகே.
அப்ப அடுத்து என்ன குடுக்க போறேன்னா, ட்ராவலிங் எழுதிக்கிறேன். ட்ராவலிங்கிறது என்ன அப்டின்னா, ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்கணும். இல்ல டென்ஸா இருக்கணும் நல்லா. அதுக்காண்டி ட்ராவலிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஸ்மூத்தா இருக்கிறதுக்காண்டி இந்த கரண்ட கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் மெத்து கரண்டின்னு சொல்லுவாங்க. இப்டி இருக்கும் கைப்பிடி. பார்த்துருக்கீங்களா? இத வச்சு நல்லா காங்கிரஸ் சர்ஃபேஸ்ல அழுத்துவாங்க. அது டென்ஸா இருக்கதுக்கு. இல்ல மேலாப்ல லைட்டா அப்டி இழுத்துருவாங்க. அது ஸ்மூத்தா இருக்கதுக்கு. என்ன சொல்லும்போது நீங்க கற்பனை பண்ண முடியுது என்ன சொல்றேன்னு. புரியுதா? ஓகே. அதுதான். அப்ப எழுதிக்கிறங்க. சி. அதாவது ட்ராவலிங். கவனிக்கிறீங்களா மத்தவர்லாம்? ஓகே. அப்ப பெர்ஃபார்ம் வேர் ஸ்மூத் அண்ட் டென்ஸ் சர்ஃபேஸ் இஸ் ரிக்வயர்ட். நல்லா அழுத்தி தேய்ச்சுட்டோம்னா டென்ஸா இருக்கும் சர்ஃபேஸ். மேலாப்ல அப்படியே இழுத்துட்டோம்னா ஸ்மூத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து க்யூரிங் 5 அதுல 7 குடுத்துருப்பேன். அதுல 5 குடுக்குறேன். இடையில வந்து 2 காம்பாக்ஷனு, கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டேன். க்யூரிங். நமக்கு தெரியும். க்யூரிங்னா 28 நாள் பண்ணணும்னு. ஆனா ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டான். மினிமம் க்யூரிங் பீரியட் எவ்வளவு பண்ணணும்னு கேட்டிருந்தான் எக்ஸாம்ல. கம்பெனி எல்லாரும் 28 அடிச்சிருப்பாங்க. தவறு. அவன் மினிமம்னு குடுத்தானா 7 நாள். மினிமம் 7 நாளாச்சும் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ரீச் பண்றது 28 நாள். ஓகேவா? வார்த்தையில கவனம் இருக்கணும். ஓகே. டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா, ஆல்ரெடி குடுத்திருப்பேன். 27 டூ 27 டிகிரி செல்சியஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ். அதுக்கடுத்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம். 90%. அப்ப இந்த க்யூரிங்னால என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும். நமக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் நல்லா நடந்தா தான், சிமெண்ட்ல இருக்கக்கூடிய CSH அப்படிங்கிற ஒரு ஜெல் கிரியேட் ஆகும். அந்த ஜெல் கிரியேட் ஆனா தான், அந்த சிமெண்ட் பைண்டிங் ப்ராப்பர்ட்டிய டெவலப் பண்ணி, உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கக்கூடிய கோர்ஸ், ஃபைனு சிமெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா நெருங்கி ஒட்டிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். செவுத்துல ஒரு பேப்பர்ல எட்ஜ தட்டிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அது டக்குனு கீழ விழுந்து போயிரும். அப்ப அது மாரி பசை பொருள நீங்க கூட்ட கூட்ட ஃபெவிக்விக்கோ, இல்ல ஃபெவிகாலோ, இல்ல அது மாரி வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல வச்சு நீங்க ஒட்டும்பொழுது ஸ்ட்ராங்கா ஒட்டியிருக்கும். இப்ப இதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அந்த ஒட்டும் பசையோட வீரியம் எப்படி இருக்கு அதான் விஷயம். ஒரு சிமெண்ட் பவுடரா இருக்கும்போது அது ஒட்டாது. அது எப்ப வந்து அந்த பேஸ்ட் வடிவத்துக்கு வருதோ அப்பதான் ஒட்டும். அப்ப எப்ப பேஸ்ட் வடிவத்துக்கு வரும்? அதுல CSHங்கிற ஒரு ஜெல் புரொடியூஸ் ஆகணும். அது எப்ப கிரியேட் ஆகும்? சிமெண்ட்ல தண்ணீ சேர்த்து ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் டெவலப் ஆகும்போது. அப்ப அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் டெவலப் ஆகணும்னா வாட்டர் தேவ. அப்ப உள்ள ஒரு ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் டெவலப் ஆகும்போது தண்ணி எவாப்பரேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப கரெக்ட்டா அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், டெய்லி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க 28 நாளுக்கு ஆட்டோமேட்டிக்கா செக்ஸர் என்ன செஞ்சிரும்னா, உள்ளுக்குள்ள வந்து தண்ணி வந்து ஆவியாக இந்த தண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஈரமாயிட்டே. அப்ப அந்த ஹீட் ஹைட்ரஜன் நடக்கிறதுக்கு முழு தண்ணி தேவைப்பட்டுட்டே இருக்கும். முழு தண்ணி தேவைப்பட்டா மட்டும் தான் ஹீட் ஹைட்ரஜன் ப்ராப்பரா நடக்கும். அது ப்ராப்பரா நடந்தா மட்டும் தான் CSH செல் வந்து ஃபுல்லா புரொடியூஸ் ஆகும். அது ஃபுல்லா புரொடியூஸ் ஆனா தான் உள்ளுக்குள்ள பைண்டிங் கரெக்ட்டா இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப the process of curing is to prevent. இப்ப எதுக்கான்னா, நம்ம ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும்போது உள்ளுக்குள்ள தண்ணீ லாஸ் ஏற்படுதா? அப்ப நீங்க கான்கிரீட் கலவை போடம்போது தண்ணீ குடுத்தீங்கல்ல, அத நம்பி நீங்க கான்கிரீட்ட போட்டுட்டு க்யூரிங் பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, உள்ளுக்குள்ள தண்ணீனா ஹீட் ஆஃப் ஹைட்ரஜனே எடுத்துரும். மீதி ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்க தண்ணீயே இல்லாம இருந்து, அந்த உள்ளுக்குள்ள ட்ரையா இருக்கும். அப்ப நம்ம க்யூரிங் பண்ண தான், அந்த தண்ணீ தான் உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யும்? இன்னும் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரஜன் தூண்டிவிட்டு, CSHங்கிற ஜெல் வந்து அதிகமா புரொடியூஸ் ஆகி, நல்லா பைண்டிங் ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆகும். நெறைய பேர் முட்டாள்தனமா இருப்பாங்க. 4 நாளைக்கு ஊத்தி விட்டுட்டு தண்ணீ விட்டுருவாங்க. என்ன காரணங்கிறது படிச்சவங்களுக்கு தானே தெரியும். அப்ப டெய்லி வந்து தண்ணீ புடிக்கணும்.
ஓகே. அப்ப ஒரு சில விஷயத்துலலாம் கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடாது. லாஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீடு. அது ரூஃபிங் வந்து ஒரு பக்கம் வந்து இதாயிருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அதுல கதை என்னன்னா, அ அவங்க அவர் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒரு கொத்தனாரு வச்சு தான் வேலை பார்த்திருக்காரு. இன்ஜினியர் வச்சு வேலை பார்க்கல. அப்பப்ப காசு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்திருக்காரு. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, கொத்தனார் வந்து அந்த ரூஃபிங் வந்து அந்த சாரம் அடிப்போம்ல, அதுக்கு வந்து இவரு வந்து அவரு சொல்லியிருக்காரு, நான் ஒரு இடத்துல சொன்னோம்னா, அவங்களே வந்து ஒரு கம்புக்கு இவ்வளவு ரூபா தான் வாடகை. 24 நாள்னு பேசிக்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இவரு என்ன செஞ்சிருக்காரு, இல்ல நான் வேற இடத்துல கம்மியா பார்க்கிறேன்னு சொல்லிட்டு, இவரு ஒரு இடத்துல பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்த உடனே, அவரு வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்திருக்காரு. மொத்த காசும் குடுக்கல போல. அவன் வந்து கேட்டுட்டே எடுத்துட்டு, கான்கிரீட் போட்ட 3வது நாளோ, 4வது நாளோன்னு தெரியல கரெக்ட்டா. அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், எல்லா சாரத்தையும் டக் டக்ன்னு உறிஞ்சிட்டு, எடுத்துட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கழட்டிட்டு போயிட்டான். இவரு வந்து ஒரு சாதாரண ஒரு வாடகை ஒரு ரூ. 1500 வராது. எல்லா கம்புக்கும் போட்டு, இந்த பலகைக்குன்னா போட்டோம்னா. அத குடுக்கறதுக்கு பயந்துகிட்டு, இல்ல அதுக்கு வந்து கஞ்சத்தனம் பிடிச்சுட்டு அப்ப விட்டுருக்காரு. இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுருச்சுன்னா, அது அப்ப எதுவும் பிரச்சனை ஆகல. அப்பயே இருந்திருக்கு. இப்ப வந்து ஒரு பக்கம் அமுங்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த வீடே ஒரு மாரி அமுங்க ஆரம்பிச்சுருச்சு. அதாவது கீழ சொல்லல. ரூஃப். அத ஸ்ட்ரென்தனிங் பண்ற ப்ராஜெக்ட் லாஸ்ட் வயர் வந்துச்சு. அப்ப இப்படின்னா கதை அப்புறம் வந்து அவ்வளோ செலவு பண்ணுவான். அவ்வளோ நம்மட்ட கெஞ்சி இது பண்ணிட்டு தேவையா? ஒரு ரூ. 1200 பிரச்சனை. அதுல முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அது மாரி கஞ்சத்தனம் எதுல பிடிக்கணுங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. உயிருக்கு பா ஆபத்து வர்ற மாரி சில விஷயத்துல கஞ்சத்தனம் புடிச்சோம் அப்டின்னா, இருக்க முதலே காலியாயிட்டு போயிடும். அதெல்லாம் புத்திசாலி படிக்கிறது எதுக்கு அப்டின்னா, எது நல்லது கெட்டதுன்னு சீர்தூக்கி பார்த்து அலசி ஆராய்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு பகுத்து ஆய்ந்து செய்யக்கூடிய அறிவ குடுத்திருக்காரு. பகுத்தறிவு. அத கரெக்ட்டா பயன்படுத்தணும். இப்ப நல்லா இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, டெஸ்ட் போட்டு பார்க்குறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப கிளியர் பண்ண முடியும். இப்ப நான் படிக்கிறேன், டெஸ்ட் போட்டு பார்க்கலன்னா, பகுத்தறிவு எதுக்காண்டி குடுத்துருக்கான்? டெஸ்ட் போடாம யாராச்சும் கிளியர் பண்ணியிருக்காங்களா எக்ஸாம்? அப்டின்னு நீங்க யோசிச்சுக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே, ஓகே. டூ ரெட்யூஸ் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்கிரீட். அப்ப இது என்ன செய்யும்னா, க்யூரிங்னா, கான்கிரீட் நாளாக நாளாக சுருங்கும்ல. இப்போ வந்து ஒரு களிமண்ண உருண்டையா உருட்டி வைக்கிறோம். சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்பீங்க. அத உருட்டி வச்சதுக்கப்புறம் காய காய அந்த களிமண்ணோட வால்யூம் ரிடக்ஷன் ஆயிட்டே இருக்கும். சுருங்கிட்டே இருக்கும் களிமண். அது மாரி கான்கிரீட் அதுல உள்ள வாட்டர் எவாப்பரேட் ஆக சுருங்க ஆரம்பிக்கும். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். நம்ம க்யூரிங் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது சுருங்குறது பிரச்சனை இல்லாம இருக்கும். அந்த சுருங்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஷ்ரிங்கேஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப டூ ரெட்யூஸ் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் கான்கிரீட். எப்ப க்யூரிங் பண்றதுனால. கான்கிரீட் அண்ட் preserve the properties of the concrete. ஓகே. அப்ப வாட்டர் இதுலயே குடுத்துறேன் சார். வாட்டர் எப்படி இருக்கணும்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எப்பயும் நாட் லெஸ் தென் 6 இருக்கணும். சில இடத்துல 6.5 குடுத்திருப்பான் பாத்துக்கிடுங்க. 2ம் கரெக்ட் தான். அப்ப பிஹெச் நீங்க பாட்டுக்கு உப்பு தண்ணீய வச்சு க்யூரிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவ்வளவுதான். வேல்யூ ஆஃப் வாட்டர். கான்கிரீட் மிக்ஸ் பண்ணக்கூடிய வாட்டரும் இப்படிதான் இருக்கணும். ஷல் நாட் பி லெஸ் தென் 6. 6க்கு கீழ போயிறக்கூடாது. அவ்வளதான். சார் 7 முடிச்சாச்சு. 2 நான் குடுக்கல. டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிறது இங்கேருந்து கொண்டு போய் கொட்டுறது. அதுக்கு நமக்கு எதுவும் தேவையில்ல. அதுக்கடுத்து இன்னொன்னு காம்பேக்ஷன் அந்த இடத்திலேயே எழுதிட்டேன். 100% காம்பேக்ஷன் நடந்திருக்கணும். உள்ளுக்குள்ள ஏர் உட்கார்றதுக்கான கேப்பே இருக்கக்கூடாது. 0 ஏர் பைட்ஸா இருக்கணும் காம்பேக்ஷன்ல. புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு நடத்துனேன்ல. 5 இது. வொர்க்கபிலிட்டி, செக்ரிகேஷன், ப்ளீடிங், ஹார்ஸ், லைட்டன்ஸ்ன்னு. அதாவது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் என்ன கான்கிரீட்?
ஃப்ரெஷ் கான்கிரீட். ஒரு கான்கிரீட் கலந்த உடனே அந்த ஈரமா கிடக்குல்ல கான்கிரீட். இனிஷியல் செட் ஆகுறதுக்கு முன்னாடி. அந்த கான்கிரீட்ட பத்தி பேசுறோம். இப்போ ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஹார்டன் கான்கிரீட் பத்தி பேச போறோம். அது என்ன சார் ஹார்டன் கான்கிரீட்னா, ஃபைனல் செட் டைம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கான்கிரீட் எப்படி இருக்கும் 10 மணி நேரம் கழிச்சு? நீங்க என்ன உள்ளுக்குள்ள ஏறி போய் நடக்கலாம், எல்லாம் பண்ணலாம்ல. அதானே அப்ப இறுகிருச்சுன்னு தானே அர்த்தம். ஹார்ட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அந்த கான்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டி தான் பேச போறோம். சார் புரியுதா? ஓகே. அப்ப எழுதிக்கிறக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஹார்டன் கான்கிரீட். இத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்ன்னு போடுங்க. 1 ஸ்ட்ரென்த். 2 டியூரபிலிட்டி. 3 இம்பெர்மியபிலிட்டி. 4 ஸ்ட்ரிங்கேஜ். 5 கிரிப். 6 தெர்மல் எக்ஸ்பான்ஷன். இல்ல எல்லாமே பார்க்கணுமானா, இம்பார்டன்ட் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட்ல தான் பார்க்கணும். அப்ப இந்த இதுல ஒரு கோடு புக்கோட நம்பர் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இந்த ஹார்டன் கான்கிரீட் டெஸ்ட் பண்ணக்கூடிய கோடு புக் வந்து எதுல இருக்குன்னா, ஐஎஸ் 416 சாரி 516 1959. ஓகேவா? அப்ப அதான். இது எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. எழுதிக்கிறங்க. அப்ப இது எதுலனா, இந்த கோட் நம்பர் கேட்டிருக்கான் சார். எல்லா கோட் நம்பரும் கேட்கல. நான் எழுதும்போது எல்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு சிலது தான் சொல்லியிருப்பேன். அதுல இது கேட்டிருக்கான். 516 1959. வருஷத்தோட விட்டுருங்க. 516 நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே. அதுக்கடுத்து. இப்ப ஸ்ட்ரென்த்த பொறுத்தவரை 2 வகையான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒண்ணு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இன்னொன்னு டென்சைல் ஸ்ட்ரென்த். அப்ப எழுதிக்கிறங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் சார். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் இனிமே வர்றதெல்லாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்திருப்போம். அது சிமெண்ட்க்கு பார்த்திருப்போம். இப்ப கான்கிரீட்க்கு பார்க்கிறோம். அப்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் பார்க்கிறோம். ஸ்ட்ரென்த்ன்னு ஃபர்ஸ்ட் குடுக்குறேன். ஸ்ட்ரென்த்த பொறுத்தவரை 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது ஒண்ணு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இன்னொன்னு டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்த பொறுத்தவரை, நம்ப ஃபர்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்த பார்ப்போம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்த பொறுத்தவரை அதுல 2 இதா பிரிக்கலாம். ஒண்ணு ஹியூப் போட்டு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு சிலிண்டர். உங்களுக்கு டவுட் வரும். சார் நம்ம நாட்டுல என்ன ஹியூப் தானே போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சிலிண்டரா போட்டு கண்டுபிடிக்கிறோம் டெஸ்ட் பண்றதுக்குன்னா. அப்பன்னா நம்ம நாட்டுல பண்றதுல அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் அதான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க சிலிண்டர் தான் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஸ்ட்ரென்த். நீங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஹியூப் தான் போட்டு சொல்லி குடுத்துருப்பாங்க. சிபி லேப்பா? கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் லேப். இப்ப என் ஸ்கீம்க்கு கான்கிரீட் டெக்னாலஜி லேப்னு குடுத்துருக்காங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். ஓகே. ஹியூபு, சிலிண்டர் 2 இருக்கு. இப்ப 2 6 வைஸ் பார்ப்போம். கியூப பொறுத்தவரை சார் கேட்டிருக்காங்க சார். ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் கியூப் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் கியூப் என்ன அப்படின்னா 150க்கு 150க்கு 150 mm. எல்லாம் எம்எம்ல. சென்டிமீட்டர்னா 15க்கு 15 15 சென்டிமீட்டர் எழுதணும். சிலிண்டருக்கு என்ன அப்படின்னா சிலிண்டர்னா உருளை. அப்ப டயாமீட்டர் இருக்கும். அப்ப லென்த் இல்ல ஹைட் இருக்கும். இத அப்படியே நட்டம் நிப்பாட்டி வச்சோம்னா ஹைட்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கும் போது. அத படுக்க வச்சோம்னா லென்த். அப்ப இதோட டயாமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 150 mm 15 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 300 mm ஆர் லென்த் 300 mm இருக்கும். இப்ப கியூப்க்கு ஸ்ட்ரென்த் எடுக்கிறோம். நம்மளுக்கு சிலிண்டருக்கு ஸ்ட்ரென்த் எடுக்கிறோம். அப்ப 2யும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நல்லா கவனிங்க.
அப்ப ஸ்ட்ரென்த் வந்து எஃப்சிக்கு என்னன்னு சொல்லுவாங்க கான்கிரீட்ல? எஃப்சிகே சிலிண்டர் கீழ சிலிண்டர்ன்னு போடுங்க பிராக்கெட்ல. சிலிண்டர் வகுத்தல் எஃப்சிகே கியூப். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். இது 2க்கு ரேஷியோ போட்டா எவ்வளவு வரும்னா 0.80 டூ 0.85க்குள்ள வேல்யூ இருக்கும். அப்ப இந்த கியூப் இங்கிட்டு போனுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி தான் கேட்டிருந்தான். இப்ப எழுதுறது தான் எக்ஸாம்ல கேட்டிருந்தான். அப்ப எஃப்சிகே சிலிண்டர் எப்படி இருக்கும்னா உங்களோட கியூபோட ஸ்ட்ரென்த் வேல்யூல சிலிண்டர் 80% to 85% இருக்கும். 0.80 to 0.85 டைம்ஸ் ஆஃப் எப்படி இருக்கும்? எஃப்சிகே ஆஃப் கியூபுக்கு இருக்கும். சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. அப்ப இது வந்து எதுக்குள்ள டெஸ்ட் அப்படின்னா, நம்ப ஒரு சிலிண்டருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். கான்கிரீட்ல கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரென்த், கியூபிக்கல் ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். அப்ப இதுல 2க்கு ரேஷியோ 0.80 to 0.85 அதுவும் கேட்டுட்டான். அதுக்கடுத்து எஃப்சிகே சிலிண்டர்ஸ் கியூபோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, கியூப் 100னா அதுல 80 தான் சிலிண்டருக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்ல 85 தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எது இருக்கிறதுல அதிகமா இருக்கு? கியூபுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்ப எழுதிக்கிறங்க. கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கனசதுரம் கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இஸ் ஹையர் than சிலிண்டர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். எதனாலனா சிலிண்டர் வேல்யூ. கியூப் நல்லா கரெக்ட்டா லோடா இழுக்கும். சிலிண்டர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். முழுக்கட்டையா இருக்கும். அப்ப இதுல வந்து மேலாப்புல தான் நமக்கு லோடு போடும். பக்கத்துலனா இப்படி வந்து எப்படி இருக்கும்? இப்படி சர்க்கிளா இருக்கும். கரெக்ட்டா போய் லோடு வந்து அதுல வந்து இதாகாது. அதோட சிலிண்டர் வேல்யூ தான். உருவ அமைப்பு தான் வித்தியாசம் இதுல. ஸ்லென்டர்னஸ் ரேஷியோ என்ன சொல்லுவோம்? லாம்பிடா ஈக்குவல் டூ LE/R பீம்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு தானே இதெல்லாம்? காலம்ல சொல்லிக் குடுத்தேனே EM ல. ஓகே. அப்ப பிகாஸ் எதனாலனா கியூப்க்கு இதுக்கு சிலிண்டர் வேல்யூ மாறும். சிலிண்டர்னஸ் வேல்யூ. இதான் காரணம். அப்ப இப்ப என்ன சொன்னேன்? எஃப்சிகே சிலிண்டர் பை எஃப்சிகே கியூப் போட்டா 0.80 to 0.85ன்னு சொன்னேன். அதே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதே இப்படி குடுக்குறேன். ரிவர்ஸ்ல. இப்ப நான் உங்களுக்கு இதையும் கேட்டிருக்கான். ரிவர்ஸ்லயும் கேட்டிருக்கான். மேல எஃப்சிகே கியூப். கீழ எஃப்சிகே சிலிண்டர். அப்ப எவ்வளவு சார் வரும்? அப்படின்னா இப்ப 1 divided by 0.80 to 0.85. அப்ப 1 divided by 0.80 போட்டா ஒரு வேல்யூ வரும்ல. அதே இல்ல 1 divided by 0.85 போட்டா என்ன வரும்னா 1.25 வரும். இந்த வேல்யூ. நீங்க கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எஃப்சிகே சிலிண்டருக்கும் கியூபுக்கும் ரேஷியோ குடுத்திருக்கானா கொஸ்டின்ல? அவன் டிவைடட் தான் குடுக்க மாட்டான். சென்டென்ஸா குடுத்திருப்பான். இல்ல எஃப்சிகே சிலிண்டர் டூ கியூபுக்கு வந்து ரேஷியோ குடுத்திருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி எழுதணும். சார் புரியுதா? ஓகே. அடுத்து டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் கான்கிரீட்னு போட்டுக்கிறேன். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் முடிச்சிட்டேன் சார். டென்சைல் ஸ்ட்ரென்த். இதே கொஸ்டின் ஏரியா தான். இத பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கண்டிப்பா இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ளெக்ஸரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் இல்ல மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்பிளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த். இந்த ஃப்ளெக்ஸரல் டென்சைல் ஸ்ட்ரென்த், மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அப்ப அடுத்து 2வது எழுதிக்கிறேங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். இப்ப என்ன அப்படின்னா, இது 2ஆ பிரிக்கலாம். 1 ஃப்ளெக்ஸரல் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். அப்ப FCR ஈக்குவல் டு 0.7 ரூட் ஆஃப் FCK. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சார். இதுதான் குடுத்திருப்பான் கொஸ்டின் தான். இப்ப M25க்கு ஃப்ளெக்ஸிபிள் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன? அப்ப 0.7 M25 ரூட்டுக்குள்ள போடுங்க. அப்ப வந்து 0.7 25 ரூட் ரூட் எடுத்தா 5. அப்ப 3.5 நியூட்டன் பெர் m ஸ்கொயர். சார் புரியுதா? ஓகே. அப்ப சம்மும் குடுப்பான். ஓகே. இப்ப M20 கிரேட்னா 20 ரூட்டுக்குள்ள போடுங்க. 20 ரூட்ல இருந்து வெளில எடுங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ரூட் 16 போட்டா 4. ரூட் 25 போட்டா அதான் கவனிங்க 5. அப்ப ரூட் 20 போட்டா இது 2க்குள்ள தானே வேல்யூ இருக்கணும்.
அப்ப எவ்வளவு இருக்கணும்? ஒரு 4.5 இருக்கலாம். அப்படின்னு போட்டு அத பெருக்கி ஆப்ஷன்ல பக்கத்துல எது ஆன்சர் இருக்கோ அத அடிக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? எனக்கு கால்குலேட்டர் குடுக்கலன்னா அழுதிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து இங்க. இங்க என்ன அப்படின்னா, ஸ்ப்ளிட்டிங் டிசிஷன். எழுதிக்கிறேங்க 2வது. இதுக்கு என்ன ஃபார்முலான்னா, எஃப்சிஆர் ஈக்குவல் டூ இது அதிகம் கேட்டதில்ல. நான் ஒரு டைம் கேட்டிருக்கான். ஏஇல கேட்டிருக்கான். 2b டிவைடட் பை பை இன்டு டி இன்டு எல். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இதுல பிங்கிறது லோடு, டி டயாமீட்டர் ஆஃப் சிலிண்டர், சிலிண்டருக்கு எடுக்கிறது இது. எல்லுங்கிறது லென்த் ஆர் ஹைட். ஓகேவா? அப்ப எழுதிக்கிறேன். இப்ப அடுத்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட். அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட்ன்னு போட்டு 2 விஷயம் குடுப்பேன். ஷார்ட் டெர்ம் மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? லாங் டெர்ம் மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு குடுப்பேன். கவனமா இருக்கணும். இதுவரை நீங்க பார்த்ததுல என்ன பார்த்திருப்பீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்திருப்பீங்க. சரி. அ ஆமா. லாங் டெர்ம்க்கு பார்த்திருக்க மாட்டீங்க. நான் இப்ப இந்த இடத்துல என்ன செய்ய போறேன்னா, லாங் டெர்ம் கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப எழுதிக்கிறேங்க. ஆனா அதிகமா எக்ஸாம்ல கேட்டது வந்து ஷார்ட் டெர்ம் எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் தான். நான் எழுதும்போது என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபார்முலா எழுதும்போது பார்க்கும்போது. எழுதிக்கிறேங்க. அடுத்து என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் கான்கிரீட். ஏ வந்து ஷார்ட் டெர்ம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இப்ப ஈசி ஈக்குவல் டு 5000 ரூட் எஃப்சிகே இன் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். இதான் இங்க எக்ஸாம்ல பார்த்திருக்கு. 5700 ரூட் எஃப்சிகேன்னா அதெல்லாம் பழைய கோடு புக். இது ஐஎஸ் 456 2000 கோடு புக். இப்ப கரண்ட்ல உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து லாங் டெர்ம் மாடுலஸ் வெலாசிட்டி. இது அதிகம் கேட்டதுல எழுதிக்கிறேங்க ஆனா, லாங் டெர்ம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அது ஈசி ஈக்குவல் டு ஈசி வகுத்தல் 1 பிளஸ் தீட்டா. இங்க தீட்டாங்கிறது கிரீப் கோஎஃபிஷியன்ட் குறிக்கும். வேர் தீட்டா கிரீப் கோஎஃபிஷியன்ட். அவ்வளவுதான். கிரீப் கோஎஃபிஷியன்ட் தீட்டா ஈக்குவல் டு எழுதிக்கிறேங்க. அல்டிமேட் கிரிப் ஸ்ட்ரெயின் வகுத்தல் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அட் த ஏஜ் ஆஃப் லோடிங். ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. இது அவ்வளவுதான். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப 2 வகையான டெஸ்ட் பார்க்க போறோம். அந்த 2 வகையான டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, மேல பார்த்த ஸ்ட்ரென்த் பார்த்தோம்ல. என்னென்ன சார் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ல 2 பார்த்தோம். டியூப்க்கு பார்த்தோம், சிலிண்டருக்கு பார்த்தோம். அதுக்கடுத்து டென்ஷன் ஸ்ட்ரென்த்ல 2 பார்த்தோம். ஃப்ளெக்சரலுக்கு பார்த்தோம், ஸ்பிலிட்டுக்கு பார்த்தோம். ஃப்ளெக்சரலுக்கு இன்னொரு டைம் தான் மாடலஸா ரப்ச்சர். இப்ப இத எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்கான்னா, ஸ்ட்ரென்த் வந்து ஆர்டர் வைஸ் எது கூட இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான்.
6 வேஸ் கூட இருக்குன்னா, இப்ப கம்ப்ரசிவ்ல 2 டெஸ்ட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒண்ணு கியூபு, இன்னொன்னு சிலிண்டர். கரெக்ட்டா? ஓகே. அடுத்து டென்சைலுக்கு என்ன பார்த்தோம்? ஒண்ணு மாடுலஸ் ஆர் ரப்ச்சர் 0.7 ரூட் எஃப்சின்னு பார்த்தோம். அதாவது என்னன்னா, ஃப்ளெக்சுரல் பார்த்தோம். இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஸ்ப்ளிட். அந்த சிலிண்டர் வச்சு பார்த்தோம்ல. 2b பை இன்டு dlன்னு. அது ஸ்ப்ளிட்டிங். ஓகே. இப்ப ஆர்டர் வைஸ் எது அதிகம்னு எழுதுங்க சார். இப்ப பொதுவா நான் சொல்றேன். கம்ப்ரசிவ் அதிகமா இருக்குமா? டென்சைல் அதிகமா இருக்குமா? எனிஒன்? ஸ்ட்ரென்த் கான்கிரீட்ல. ஒரு கான்கிரீட் எதுல அதிகமா இருக்கும் ஸ்ட்ரென்த்? டென்சைல் ஸ்ட்ரென்த்தா? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தா? ஆனா கான்கிரீட் வந்து கம்ப்ரசிவ்ல தான் ஸ்ட்ராங். அப்ப 1 ரேங்க் இவனுக்கு குடுப்போம். 2வது ரேங்க் இவனுக்கு குடுப்போம். இப்ப 1வது உள்ளவன் 2 விட அதிகமா இருப்பான். ஆனா 1ல 2 இருக்கு. இந்த 2ல எது அதிகமா இருக்கும்? கியூப் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குமா? சிலிண்டர் வச்சா? இப்ப தான் மேல சொன்னேனே. எத வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதிகமா இருக்கு? ஆ அப்ப ஃபர்ஸ்ட் கியூப். அப்ப கம்ப்ரசிவ் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுல இருக்க 2 டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கியூப் குடுங்க. அதுக்கு அடுத்து சிலிண்டர். இப்ப ஒரு விஷயம் முடிஞ்சுச்சா இங்க? அதே மாரி இங்க வாங்க. இங்க பிளக்ஸர் ஸ்ட்ரென்த் வந்து ஃபர்ஸ்ட் கியூப், இங்கிட்டு வந்து சிலிண்டர். அதே மாரி இங்க எது அதிகமா இருக்கும்? கியூப் தானே? அப்ப பிளெக்ஸரல் வந்து அடுத்து அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்ப்ளிட்டிங் அதிகமா இருக்கும். இப்ப புரியுதா? மறக்குமா இனிமே? சார் புரியுதா? ஓகே. இப்ப நான் இதா எழுதுறேன் பாருங்க. இப்ப நான் கொஞ்சம் நீட்டா எழுதுறேன். அத எழுதிக்கிறேன். அப்ப எப்பயும் கியூப் ஸ்ட்ரென்த் தான் அதிகமா இருக்கும். அவங்க 7 வரிசையா, இறங்கு வரிசையா? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் அப்படி குடுப்பாங்க. நீங்க பாத்துக்கிடுங்க. ஸ்ட்ரென்த். அதுக்கடுத்து சிலிண்டர். அதுக்கடுத்து பிளெக்ஸரல். பிளெக்ஸரல் ஸ்ட்ரென்த்துக்கு இன்னொரு நேம் என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர். அதுக்கடுத்து ஸ்ப்ளிட். டென்சைல். ஓகே. அவ்வளவுதான் சார். இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா, ஒரு ஹார்டன்ட் கான்கிரீட்ட எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? 2 டிஸ்ட்ராக்டிவ், நான் டிஸ்ட்ராக்டிவ். அது என்ன சார் டிஸ்ட்ராக்டிவ், நான் டிஸ்ட்ராக்டிவ் புரியல அப்படின்னா, ஏன்னா என்ன எப்படி இதெல்லாம் கேட்பானா, இப்போ ரொம்ப இன் டெப்த்தா போயிட்டு இருக்குமோ? சரி ஓகே. லைட்டா மேலோட்டமா எழுதிக்கிறேன். ஓகே. இப்ப டிஸ்ட்ராக்டிவ், நான் டிஸ்ட்ராக்டிவ் சார். இப்ப ஒரு கான்கிரீட்ட நம்ம டெஸ்ட் பண்றோம். இப்ப அத கொண்டு போயிட்டு இப்போ கான்கிரீட் டெஸ்ட் பண்ணா, அது உடையாம நம்மளால டெஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ கா ஒரு கியூப் போட்டிருக்கீங்க. அந்த கியூபோட ஸ்ட்ரென்த் நீங்க கண்டுபிடிக்கணும். அது உடையாம உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்ட்ரென்த். அதாவது உடையிற உடையிற இடம் தானே உங்களுக்கு ஸ்ட்ரென்த். கரெக்ட்டா? சார் உடையிற இடம் தானே சார் உங்களுக்கு ஸ்ட்ரென்த். எப்போ வந்து அந்த பொருள் எவ்வளவு லோடு குடுக்கும்போது தாங்குது, எப்போ இந்த பாயிண்ட்ல விர்ஜபிலிட்டி கிரியேட் ஆகுது, அதானே ஸ்ட்ரென்த்ன்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. கரெக்ட்டா? உடையாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஸ்ட்ரென்த்? ஓகே. இப்ப அந்த உடைஞ்ச பொருள கொண்டு போயிட்டு ரீயூஸ் பண்ண முடியல. அப்டின்னா, அத டிஸ்ட்ராக்டிவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அந்த பொருள. அப்ப அது டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சார் புரியுதா நான் சொல்றேன்னு? நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். சில பொருள் உடைஞ்சாலும், ஒரு சில இடத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, சும்மா தளங்களுக்கு கான்கிரீட்க்கு போடுறதுக்கு யூஸ் பண்றது. இது மாரி சின்ன சின்ன மைனர் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். அந்த அந்த மாரியான டெஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். புரியுதா நல்லா இருக்கேன்? ஓகே. அப்ப ஒரே பாயிண்ட்லயே ஒவ்வொன்னும் குடுத்துட்டு எக்ஸாம்பிள் வந்து குடுக்குறேன். டெஸ்ட் ஆன் ஹார்டன்ட் கான்கிரீட். இதுல 2 டெஸ்ட் இருக்கும். ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். அது கேட்பான். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல எது எது இருக்கு? அப்படின்னு எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்கான். நான் அது ஏஇல கேட்டிருக்கான். ஓகேவா? அப்பன்னா நீங்க வந்து அத ஹெட்டிங் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்ப இதுல 2 இருக்கு. 1 வந்து டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். 2வது வந்து
என் அதாவது இது வந்து டிடி டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். இதை NDTன்னு சொல்லுவோம். நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 15 டு 20 நிமிஷம் வந்து ரெக்கார்டிங் ஆகல. அதுதான் மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். பார்த்துக்கிடுங்க வீடியோல. இப்ப கரெக்ட்டா ஆயிட்டு இருக்கு. இப்ப டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட்ன்னு போட்டுக்குருவோம். இதுல ஒரே பாயிண்ட்ல நீங்க எழுதணும் அப்படின்னா, டெஸ்டட் பார்ட் அண்ட் மெட்டீரியல் கேனாட் பி ரீயூஸ்டு இன் ரெகுலர் ஆப்பரேஷன். ரெகுலர் ஒர்க்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்ப டெஸ்ட் பண்ண பொருள திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதான் இங்க விஷயமே. இப்ப டெஸ்டட் பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் cannot be reused after undergoing destructive testing procedure. அப்ப இதுல டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட் என்னென்ன இருக்கு? ரீயூஸ் பண்ண முடியாது. அதான் அதுல கீவேர்டு. அதுல மாற்றம் இல்ல. cannot be reused. இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. டெஸ்ட் என்னென்ன இருக்குன்னா ஆர்டர் நோட்ல கேட்பான். அப்ப டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட்னா நம்ம நார்மல் டென்சைல் டெஸ்ட், கம்ப்ரசிவ் டெஸ்ட், இம்பாக்ட், ஹார்ட்னஸ், ஃபெட்டிக், ஃபென்ட், சியர், டஃப்னஸ், டக்டிலிட்டி இது எல்லாமே டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட் தான். அப்ப டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்டிவ். ஏன்னா இந்த டெஸ்ட்னா பண்ணாத பொருள திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு பீம டெஸ்ட் பண்ண போறேன்னா, பீம இந்த வ லேசர் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பீம உடைக்க மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லேசர் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டடத்துல இருக்கக்கூடிய பீம. ஆனா அது 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 அதே பீம நீங்க கம்ப்ரசர் டெஸ்ட் பண்ணா என்ன செய்யணும்? அத கொண்டு வந்து உடைச்சு கண்டுபிடிக்கணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப யூவி ரேஸ் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது, அந்த பீம உடைக்க அந்த பீம் எதுவும் உடையுமா? எனிஒன்? சார் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? என்ன மீனிங்? அப்ப அது வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் தானே. உடைக்காம அதோட ஸ்ட்ரென்த்த கண்டுபிடிக்கிறது தானே. புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அதே பீம கொண்டு வந்து டென்சைல் டெஸ்ட் 2 பக்கம் புடிச்சு இழுத்து பார்க்குறீங்க. இல்ல இம்பாக்ட் லோட் குடுத்து பார்க்குறீங்க. இல்ல பெட்டிக் லோட பெண்டோ, சியரோ, டஃப்னஸோ, டக்டிலிட்டி இது ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அத உடைச்சு பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அதான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பீம் இதுக்கே வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்ப ஏ வந்து டென்சைல் டெஸ்ட். பி வந்து இம்பாக்ட். சி வந்து ஹார்னஸ். டி வந்து பெட்டிக். ஏபிசிடி இ வந்து பெண்ட். பெண்டிங் டெஸ்ட் சொல்லலாம். பெண்டிங் டெஸ்ட். எஃப் சியர் டெஸ்ட். ஜி வந்து டஃப்னஸ். ஹச். ஹச் வந்து டக்டிலிட்டி டெஸ்ட். அவ்வளவுதான் தற்சால முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இன்னொரு டெஸ்ட் இருக்கு. ரீபோர்ட் ஹேமர் டெஸ்ட் இருக்கு. அது வந்து பார்க்கறதுக்கு கான்கிரீட்ட உடைக்காத மாரி தான் ஃபீல் ஆகும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய வாய்ஸ்லாம் செப்பரேட்டா பிரிச்சு விட்டுரும். இப்படி இருக்கும். ஒரு ஒரு இது மாரி வச்சிருப்பான். இதுல வந்து அழுத்திட்டு பஞ்ச் பண்ணுவோம். சாக்கடிக்கிற மாரி இருக்கு. இதுல வந்து ஒரு கிராப்லாம் வரைஞ்சிருப்பாங்க அதுல. காலேஜ்ல செஞ்சிருப்பீங்க. ரீபோர்ட் ஹேமர் டெஸ்ட். மொத்தம் 3 டைம் வந்து பஞ்ச் பண்ணணும். எதுல டெஸ்ட் பண்ண போறோமோ. ஆனா அந்த கான்கிரீட் உடையாது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து மாலிகுலர் சேஞ்சஸ் நடந்திருக்கும். இது பண்ணதுக்கு அப்புறம். அதையும் யூஸ் பண்ணக்கூடாது திருப்பி. அப்ப
எப்படி குடுக்கலாம்? ஓகே. ரீபவுண்ட் கேமரா டெஸ்ட்டும் குடுக்குறேன். இது ஒண்ணத்தையும் எழுதிக்கிறங்க. இதுல ரீபவுண்ட் கேமரா டெஸ்ட். இன்னொரு நேம் இருக்கு. ஸ்க்வீட் ரீபவுண்ட் கேமரா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. மீட்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லலாம்னா, ஆ ரீபவுண்ட் கேமரா டெஸ்ட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 25% இருக்கும். ஸ்ட்ரென்த் வேல்யூ. அப்ப இந்த அக்யூரசி நெறைய பாயிண்ட் இருக்கு. ஸ்ட்ரெய்ட்டா அத குடுக்குறேன். கேட்டா அத கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்கிரீட்டோட விஷயத்த வச்சு எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்காது ஆனா. இந்த அக்யூரசி ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிக்கிறேங்க. கேட்டா அததான் கேட்கணும். ஆ ஒரு ரீபோர்ட் நம்பர் கேட்பாங்க. அந்த டேபிள்ஸ் குடுக்குறேன். predicted strength of concrete using pre-found hammer is plus or minus 25%. அப்ப ரீபவுண்ட் ஹேமர் நம்பர் எழுதிக்கிறீங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? கான்கிரீட் 20 to 30 இருக்கு அப்படின்னா அந்த கான்கிரீட் 4 கான்கிரீட்னு சொல்லுவாங்க. அதே 30 to 40 இருக்கு அப்படின்னா ஃபேர் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. 40க்கு மேல போயிருச்சு வேல்யூ ரீபவுண்ட் நம்பர் அப்படின்னா வெரி குட் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு தாங்குதோ அந்த அளவுக்கு வேல்யூஸ் கூடும். அதுக்கடுத்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இதுல வந்து கேட்பாங்க சார். டெஸ்ட் வந்து தான் கேட்பாங்க. ஆர்டர் நோட்ல கேட்பாங்க. ஓகே. அத பத்தியும் பார்த்துக்கிறேங்க. விசுவல் டெஸ்ட், லிக்விட் பெனட்ரேட் டெஸ்ட். இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமயே கண்டுபிடிக்கிறது. அத உடைக்காமயே கண்டுபிடிக்கிறது. மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட், அல்ட்ராசோனிக் டெஸ்ட், ஆ ரேடியோகிராப் டெஸ்ட், எட்டி கரண்ட் டெஸ்ட், லீக் டெஸ்ட், வைப்ரேஷன் அனலைசிஸ் டெஸ்ட். மொத்தம் ஒரு 7 to 8 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிக்கிறோம். ஆமா. 7 to 8 கிட்ட இருக்கு. எழுதிக்கிறேங்க. இது 2வது மெத்தட். மேலே டிடி. இப்ப என்டிடி. அது டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். இது நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்ட். இதுல ஏ என்னன்னா விசுவல் டெஸ்ட். லிக்விட் பெனட்ரேட் டெஸ்ட். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட். அல்ட்ராசோனிக் டெஸ்ட். ரேடியோகிராபி டெஸ்ட்.
எட்டி கரண்ட் டெஸ்ட். லீக் டெஸ்ட். வைப்ரேஷன் அனாலிசிஸ் டெஸ்ட். இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்னா அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்வாஸ்டிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. சவுண்டோட எஃபெக்ட் வச்சு டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. எலக்ட்ரோ அக்வாஸ்டிக் டிரான்ஸ் டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவாங்க. இது எப்படி குடுக்கலாம்னா, சும்மா ரஃப்பா எழுதிக்கிடுங்க. நோட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல ஒரு டைம் கேட்டிருக்கான். அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இதா குடுத்துருக்கேனே. இல்லாட்டி இங்கேயே எழுதிக்கிறங்க சார். ஏன் நோட்ன்னு போட்டு இங்கேன்னு எழுதிக்கிட்டு. அது பக்கத்திலே எழுதிக்கிறங்க. இது எப்படி கூப்பிடலாம்னா, அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட். இல்ல டெஸ்ட். அவ்வளோதான். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வேணாம் டிஸ்அட்வான்டேஜ் தான் எழுதிக்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாரி டெஸ்ட்னா ரொம்ப வந்து இப்ப ரேடியோகிராபி டெஸ்ட்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுனா நீங்க படிச்சவங்க தான். சிவில் படிச்சவங்க தான். ஆனா, நீங்க படிச்சவங்களாலே இப்ப எட்டி கரண்ட் டெஸ்ட்ன்னு சொல்றேன். அப்ப அதுனா உங்களாலே யோசிக்க முடியல. இதான் எப்படி பண்றதுன்னு. அப்ப இது முறைப்படி இதெல்லாம் கத்துக்காம இந்த டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அப்ப ஸ்கில்டு லேபர் தான் இதுக்கு இருப்பாங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஒண்ணு தான். இத கேட்கலாம் சார். ஸ்கில்டு பெர்சன். அந்த வேல்யூஸ்னா கிராஃப்ட்னா ரீட் பண்ண தெரியணும். இப்ப கம்பரிசன் டெஸ்ட்னா மிஷின குடுத்து இந்த ரோட இது பண்ணு, இல்ல எவ்வளவு நம்பர் வருது நோட் பண்ணு அப்படி சொல்லிட்டோம்னா, ஒரு படிக்காத நபரோட எழுதிருவாரு. ஆனா இதுனா வந்து ரீடிங் எடுத்துக்கிறதே ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அத எப்படி ஆப்பரேட் பண்றதுங்கிறது. அதுக்கடுத்து ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் கால்குலேஷனா போட்டு ஆன்ஸர் கொண்டு வரது அது பெரிய விஷயமா இருக்கும். அப்ப ஸ்கில்டு பெர்சன தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்கில்டு பெர்சன் நீடட் டூ டெஸ்ட். அப்ப இது தான் டிஸ்அட்வான்டேஜ் இதுல. சரி ஓகேவா? ஓகே. அடுத்து. அப்ப இது முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன குடுப்போம்னா, ஒரு விஷயத்தையும் குடுக்காம வச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். எல்லாம் குடுத்தாச்சு. அட்மிக்ஸர் பத்தியும் குடுக்காம வச்சிருக்கோம் கான்கிரீட்ல. என்ன கேட்கிறானா? ஓகே எழுதிக்கிறேங்க. அட்மிக்ஸர்ஸ். நான் எப்படி குடுக்குறேனோ, அது மாரியே எழுதிக்கிறேங்க. கிட்டத்தட்ட நெருக்கிட்டு இருக்கோம் சார். முடிக்க போறோம். அட்மிக்ஸர்ஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. அப்பா! இந்த கான்கிரீட்ட முடிக்கிறதுக்கு இவ்வளவு சிமெண்ட் கான்கிரீட். ஆனா ஒரு கவலைப்படாதீங்க. சிஎம்சிடிலயே ஒரு பெரிய டாபிக் 2 முடிஞ்சிருச்சுல. அந்த சந்தோஷம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மினரல் அட்மிக்ஸர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிக்க போறது பியூரா எஸ்இ ஆர்சிசி ஸ்ட்ரக்சர். சிமெண்ட் கான்கிரீட்ட பத்தி படிச்சாச்சு. இங்கே கெமிக்கல் அட்மிக்சர்ஸ். மினரல் அட்மிக்சரும் இருக்கு. கெமிக்கல் அட்மிக்சரும் இருக்கு. எக்ஸாம்பிள்ல கேட்பாங்க ஆர்டர் நோட்ல குடுக்குறேன். சார் நீங்க ஆ நான் நாளைக்கு டெஸ்ட் என்ன குடுத்துருக்கேன் உங்களுக்கு? எம்ஓஎஸ் டெஸ்ட் குடுத்துருக்கேனா? ஃபுல் டெஸ்ட். எம்ஓஎஸ் ஆமா. நாளைக்கு ஞாயித்துக்கிழமை. ஓகே. அப்ப சிமெண்ட் கான்கிரீட் என்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்க? இந்த செஷனோட முடியுது சிமெண்ட் கான்கிரீட். என்னைக்கு எழுதுறீங்க? திங்கட்கிழமை எம்ஓஎஸ். சிமெண்ட் ஆல்ரெடி முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப கான்கிரீட் தான முடிக்க போறோம். அப்ப புதன் விட்டுட்டு வியா செவ்வாய் டெஸ்ட். திங்கள் டெஸ்ட். செவ்வாய் விட்டுட்டு புதன்கிழமை வந்து சிமெண்ட் எழுதுறீங்களா டெஸ்ட்?
ஓகே. அதுக்கடுத்து ஒரு நாள் கேப் விட்டுட்டு, ஆ புதன் விட்டுட்டு வியாழக்கிழமை வந்து கான்கிரீட். அதோட இந்த சிமெண்ட் கான்கிரீட் டெஸ்ட் வந்து முடிக்கிற மாரி ஆர்ஜிஎஸ்ல. ஓகேவா? ஓகே. அடுத் அதோட உங்களுக்கு அதுல ஆர்ஜிஎஸ் எக்ஸாம் ஓரளவு நெருக்கிருவோம். அதுக்கப்புறம் அது டெஸ்ட் வரதுக்குள்ள ஸ்டீல் முடிச்சுருவோம். அவ்வளோதான். இதுல ஏ வந்து தெசலோனிக். ப்ராப்பரா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதோட பலன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல தெரியும். எழுதும்போது இங்க. வெறும் டெஸ்ட் எடுத்தே எழுதி பார்க்கக்கூடாது. நீங்க வந்து நான் ஆன்ஸர் கீ அனுப்புனதுக்கு அப்புறம் அத செக் பண்ணும்போது, எதுக்கு ஆன்ஸர் கீ அனுப்பலன்னு யாராச்சும் ஒருத்தவங்க அனுப்புங்க. நான் அனுப்பிர்றேன். ஒரு பேப்பர்ல எழுதி. எந்த நம்பர் வரையும் போட்டு. அந்த கொஸ்டினுக்கு யூனிட் டெஸ்ட் எப்படி போட்டிருக்குமோ, அந்த நம்பர் வரையும் போட்டு அனுப்புனீங்கன்னா, நான் ஆன்ஸர் கீ அனுப்புறேன். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிருங்க. அங்க போயிட்டு நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது 200 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் தெரியுது. ஒரு 50 கொஸ்டின் தெரியல அப்படின்னா, அந்த 50 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் கீழ நீங்க ஆன்ஸர் பார்த்து வச்சுக்கிறணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப டெஸ்ட் போட்டு பார்க்கிறதுன்னா, அததான் டெஸ்ட் போட்டு பார்க்கிறது. நம்ம பாட்டுக்கு சும்மா எழுதிக்கிட்டே இருக்கிறது இல்ல. கரெக்ட்டான ஆன்ஸர் தெரியணும். இதே கொஸ்டின நீங்க கட் பண்ணி குடுத்தாலும், ஆன்ஸர் தெரிஞ்சா தான் நான் எழுத முடியும். அது லாஸ்ட் ஃபியூர்னஸ். ஓகே. ஸ்லாக். சி வந்து பிளேயர்ஸ். டி வந்து சிலிக்கா ஃபியூம். இ வந்து இந்த ரைஸோட உம்மின்னு சொல்லுவாங்க. அஸ்கா, ரைஸ்கஸ். அதுக்கடுத்து செமிண்டி சிமெண்டியன் சிமெண்டினியஸ்ன்னு சொல்லுவாங்க. சிமெண்டோட அந்த கழிவு பொருள்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப் வச்சுக்கணும். இது எல்லாமே மினரல் அட்மிக்சர்ஸ். சிமெண்டி டிஎஸ், சிமெண்டி டிஎஸ். அதுக்கு கெமிக்கல் என்ன வரும்னா, இத தான் நான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிசிசர், சூப்பர் பிளாஸ்டிசிசர், ஆக்ஸலரேட்டர்ஸ், ரிட்டார்டர்ஸ். ஓகே. நோட். 1 பிளாஸ்டிசிசர். பிளாஸ்டிசிசர்னா வாட்டர் ரெட்யூசர். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப பிளாஸ்டிசிசர் எப்படி இருக்கும்னா, வாட்டர் ரெட்யூசரா இருக்கும். வாட்டர் இது சேர்த்தோம்னா, தண்ணி வந்து கம்மி பண்ணும். ரெட்யூசர்ஸ். 2வது சூப்பர் பிளாஸ்டிசிசர். பிளாஸ்டிசிசர் வாட்டர் ரெட்யூசர். அப்ப அதுல சூப்பர் பிளாஸ்டிசிசர் அப்பன்னா, இன்னும் ஹை ரேஞ்ச்ல வாட்டர் ரெட்யூசரா செயல்படும். இப்ப சூப்பர் பொறுத்துக்கல்ல கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிசிசர் அப்படின்னா, ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெட்யூசர். 3வது ரிடார்டர். ரிடார்டர்ங்கிறது என்னன்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு கான்கிரீட் சீக்கிரமா கெட்டியாயிறக்கூடாது. இனிஷியல் ஹீட்டிங்கும் உடனே அடைஞ்சிடக்கூடாது. லேட் ஆகணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, செட்டிங் டைம அதிகப்படுத்தணும். செட்டிங் ஆகக்கூடிய வேகத்த ரெட்யூஸ் பண்ணணும். என்ன சொல்றேன் மீனிங் புரியுதா? அப்ப செட்டிங் டைம் இன்கிரீஸ், செட்டிங் ரெட்யூஸ். சார் புரியுதா? ஓகே. அப்ப ரிடார்டர்னா என்னன்னா, ரிடார்டர்ஸ், ரிடார்டர். செட்டிங் டைம். செட்டிங் டைம்ங்கிறது ஒரு 5 நிமிஷத்துல செட் ஆகுறத 1 ஹவர் கொண்டு போறோம்னா, அது செட்டிங் டைம். செட்டிங்கிறது அது இறுகக்கூடிய நேரம் என்ன ஆகுது? உடனே இறுகுதா? இல்ல லேட்டா இருக்குதா? லேட்டா இருக்குது. அப்ப அது டயத்த ரெட்யூஸ் பண்ணுது. அது மாரி. அப்ப செட்டிங் டைம் நல்லா கவனிங்க. செட்டிங் டைம் என்ன ஆகுது இங்க? இன்கிரீஸ் ஆகுது. அதே செட்டிங்கிறது என்ன ஆகுது? இறுகக்கூடிய தன்மைங்கிறது என்ன ஆகுது? செட்டிங் டைம் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, இறுகக்கூடிய தன்மை என்ன ஆகுது? கம்மியாகுதா? கூடுதா? சார் 5 மினிட்ஸ்ல செட் ஆக வேண்டிய கான்கிரீட் 30 மினிட்ஸ் வரையும் செட் ஆகாம இருக்கு அப்டின்னா, செட்டிங் டைம் அதிகமா இருக்கு. 5 நிமிஷத்துக்கு இருக்க வேண்டிய இடம் 30 நிமிஷத்துக்கு போயிருச்சு. இதே செட்டிங் இறுகக்கூடிய கெப்பாசிட்டி இங்க என்ன ஆயிருக்கு? அதிகமாயிருக்கா? குறைஞ்சிருக்கா? குறைஞ்சதுனால தானே இவ்வளவு நேரம் எடுத்திருக்கு. அப்ப ரெட்யூசஸ். செட்டிங் வந்து ரெட்யூசஸ். சார் புரியுதா? ஓகே. கொஸ்டின நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் வார்த்தை செட்டிங் டைம் கேட்டிருக்கானா? செட்டிங் கேட்டிருக்கானா? அப்படிங்கிறத பாத்துக்கணும்.
அப்ப செட்டிங் டைம் அதிகமாகும் ரிட்டார்டர பொறுத்தவரை. அதே செட்டிங் கிழியக்கூடிய தன்மைங்கிறது என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிரும். அது ரெடியூஸ் ஆகுறதுனால தான் லேட்டா செட் ஆகுது. ரெடியூசர்ஸ். கிளியரா இருக்கா? ஓகே. அடுத்து ஆக்ஸலரேட்டர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது என்ன செய்யும்னா, செட்டிங் டயத்த டிக்ரீஸ் பண்ணும். செட்டிங்க இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும். பிளாஸ்டிக் இப்ப இதிலேயே எழுதிக்கிறேன். பிளாஸ்டிக் சீர பொறுத்தவரை எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லிக்னோ சல்பனேட்ஸ். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். எக்ஸாம்ல. எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. அப்ப லிக்யூனோ சாரி. சல்போனேட்ஸ். அதே இன்னொன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாலிகிளைகால் ஈஸ்டர். அதே இது வந்து ஐகானிக்ஸ் ஆ சர்பெக்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஐகானிக் சர்பெக்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் வேணாம். எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கிறேன். லிக்னோ சல்பனேட்ஸ் இல்ல பாலிகிளைகால் ஈஸ்டர். பாலிகிளைகால் ஈஸ்டர். ஓகே. இது பிளாஸ்டிசிசம். அதுக்கடுத்து சூப்பர் பிளாஸ்டிசிசம். சூப்பர் பிளாஸ்டிக்க பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆ நெறைய சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சொல்லணும்னா, கார்பாக்சிலேட்டட் ஆர்செனிக் ஈஸ்டர்ன்னு கொடுங்க. இது வந்து சூப்பர் பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஈஸ்டர். அதுக்கடுத்து சல்போனேட்டட் மெலனின் ஃபார்மால்டிகைடு. மெலனின் ஃபார்மால்டிகைடு. 2 இருக்கு. அடுத்து ரிடார்டர். ரிடார்டருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சிப்சம். சார் இம்பார்ட்டன்ட் சைடு எழுதுறதுனால இம்பார்ட்டன்ட் இல்லன்னு நினைச்சேன். சிப்சம். அதுக்கடுத்து டார்டாரிக் ஆசிட். அதுக்கடுத்து சுகர். அப்ப எக்ஸாம்ல சுகரும் கேட்டிருக்காங்க. ரிடார்டருக்கு எக்ஸாம்பிளா. இந்த சுகர் வந்து 0.05% சேர்த்தோம்னா 4 மணி நேரம் செட்டிங் டயத்த வந்து டிலே பண்ணும். 4 ஹவர்ஸ் டிலே த செட்டிங் டைம். சார் புரியுதா? செட்டிங் டைம். 50 கிலோ கான்கிரீட்ல 0.05% எடுங்க. அப்ப ஒரு 500 கிராம் நீங்க 1/2 கிலோ நீங்க சுகர் கொட்டுனாலே 4 மணி நேரம் அது வந்து ஸ்லோ பண்ணிடும்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அதுக்கடுத்து ஆக்ஸிலரேட்டர். கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே. ஆக்ஸிலரேட்டர் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, கால்சியம் குளோரைடு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னா, கால்சியம் குளோரைடு. அதாவது CaCl2. அலுமினியம் சல்பேட். சோடியம் நைட்ரேட். கால்சியம் நைட்ரேட். அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் இதுக்கு குடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அப்ப இதுக்குள்ள நெறைய கொஸ்டின் உட்கார்ந்திருக்கு. ரிட்டார்டர் செட்டிங் டைம் வந்து என்ன செய்யும்? இன்கிரீஸ் பண்ணும். செட்டிங்க ரெடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன்? ரிட்டார்டருக்கு, டார்டாரிக்கு, சிப்சமு, சுகர் சொன்னேன். அதுக்கடுத்து ஆக்ஸிலரேட்டர் பொறுத்தவரை செட்டிங் டயத்த ரெடியூஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். செட்டிங்க இன்கிரீஸ் பண்ணும். சீக்கிரம் ஆக்கி விட்டுரும் செட்டிங்க. அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம் குளோரைடு, அலுமினியம் சல்பேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, கால்சியம் நைட்ரேட் குடுத்திருக்கு. அப்ப இந்த மாரி விஷயங்கள நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். அவ்வளவுதான்.
அடுத்து அடுத்தது ஒரு ஆர்டர் குடுக்குறேன். இத வந்து லைட்டா பார்த்து வச்சுக்கிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்ல முடியாது. லைட்டா பார்த்து வச்சுக்கிடுங்க. அதாவது மிக்ஸ் டிசிஷனோட ஆர்டர். எதுக்கு அடுத்து எது வரும்? அப்படின்னு கேட்பாங்க ஆர்டர் வைஸ். மத்ததெல்லாம் நீங்க படிக்க வேண்டியதில்ல. அதாவது மிக்ஸ் டிசிஷனோட ஆர்டர். லாஸ்ட். கோட் புக் கேட்டிருக்காங்க. மிக்ஸ் டிசிஷனுக்கான கோட் புக் என்ன? சரி மிக்ஸ் டிசிஷன் எப்ப சார் போவோம்? எனிஒன்? கவனிச்சிருப்பீங்களே. என்ன சொன்னேன்? நாமினல் டிசிஷன், மிக்ஸ் டிசிஷன் 2 சொன்னேன். எப்ப மிக்ஸ் டிசிஷன் போவோம்? அபிஷியலா நமக்கு 25க்கு மேல போகுது அப்படின்னா, அதுக்குலாம் நமக்கு வந்து ரேஷியோ குடுக்கல. நம்மளுக்கு கோடு புக்ல. அப்ப அதுக்குலாம் நம்ம கண்டிப்பா மிக்ஸ் டிசிஷன் தான் போய் ஆகணும். அப்ப காலேஜ் எதுனா 16 மார்க் கொஸ்டின். காங்கிரீட் டெக்னாலஜி நீங்க சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல ஒரு 16 மார்க் கொஸ்டின வந்து அட்டெண்ட் பண்ணாம இத வச்சு தான் பாஸே ஆகியிருப்பாங்க பாதி பேரு. ஏன்னா கோடு புக்க பார்த்து அப்படியே எழுதி வைக்கிறது. ஓகே. அப்ப மிக்ஸ் டிசிஷன் டிப்ளோமாக்கு இருக்கான்னு தெரியல. நான் இன்ஜினியரிங் இருக்கு. சாரி. டிப்ளோமாக்கு இருக்காதுன்னு நெனைக்கிறேன். 2062. இப்ப என் ஸ்கீம்ல தானே காங்கிரீட் டெக்னாலஜி சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. மொத்தம் 9 குடுக்குறேன். இல்ல 6 ரிவ்யூஸ் கேட்பாங்க. ஆனா 4 தான் கேட்பாங்க ஏதாச்சும். பாத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஃபார் மிக்ஸ் டிசைன். செலக்ஷன் ஆஃப் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் எண்ட் ஆஃப் த இயர். அதுக்கடுத்து செலக்ஷன் ஆஃப் வாட்டர் கன்டென்ட். ஓகே. அது கால்குலேஷன் ஆஃப் சிமெண்ட் கன்டென்ட். கால்குலேஷன் ஆஃப் சிமெண்ட் கன்டென்ட். அடுத்து செலக்ஷன் ஆஃப் அக்ரிகேட் சிமெண்ட் ரேஷியோ. WC பார்த்தீங்கன்னா அது மாரி ஏசி. அக்ரிகேட்டட் சிமெண்ட் ரேஷியோ. அதுக்கடுத்து கால்குலேஷன் ஆஃப் அக்ரிகேட் கன்டென்ட். அதுக்கடுத்து எவ்வளோ ஆக்சுவல் குவான்டிட்டி தேவைன்னு மிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்னா ஆக்சுவல் குவான்டிட்டிஸ் ரெக்யர்டு ஃபார் மிக்ஸ். அதுக்கடுத்து கால்குலேஷன் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்ப எழுதிக்கிறேங்க. டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். இப்ப எஃப்சிகே ஹோல் பார் ஈக்குவல் டு எஃப்சிகே பிளஸ் கே இன்டு எஸ். இந்த பார்லாம் கேட்கலாம். இல்ல கேக்கு பதிலா சாரி கேன்னு சொல்றேன். ஆமா கேக்கு பதிலா வேல்யூ கொடுத்து இருக்கலாம். இப்ப எஃப்சிகே ஹோல் பார் ஈக்குவல் டு எஃப்சிகே பிளஸ் 1.65 இன்டு எஸ். இந்த பார்லாம் கேட்கலாம். எஃப்சிகே டேஷ்ங்கிறது டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் 28 இதுல. எஃப்சிகே இது கேரக்டர் ஸ்ட்ரென்த். இது மீன் ஸ்ட்ரென்த் 28 டேஸ்ல. இது கேரக்டர் ஸ்ட்ரென்த் 28 டேஸ்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ்.
காங்கிரீட் டெக்னாலஜி ஓவர். அது சாரி காங்கிரீட் அண்ட் சிமெண்ட் அண்ட் காங்கிரீட் டாபிக் வந்து ஓவர். சார் புரியுதலா இருக்கேன்? ஓகே தானே? அவ்வளவுதான். சிஎம்சிபில 2 டாபிக். நம்மள இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து பீம் ஆரம்பிச்சிடலாம். இந்த இப்ப நடத்தின கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷமோ ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரெக்கார்டிங் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா. ஆனா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கொஞ்சோண்டு. அதெல்லாம் விடுபடல. பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு ஈவினிங் செஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா பீம் ஆரம்பிச்சுட்டே அவ்வளவுதான் சார். டக் டக்குன்னு முடிஞ்சிடும். பீம் முடிச்ச உடனே உங்களுக்கு எஸ்சி முடிஞ்சிடும். டக் டக்குன்னு. அதுக்கு வந்து ஸ்டீல் தான் கொஞ்சோண்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆர்சி ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். பீம் முடிச்ச உடனே. அதனால இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் ஆர்சி ஸ்ட்ரக்சர்ல சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்லிட்டு டக்குன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சிக்னல்ஸ் கொடுங்க.